வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத கிறிஸ்டியன் தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ். வி ஆர் ஃபாலோ ஆல் ஷெட்யூல்ஸ். ஓகே, நோ ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா 37 பாயிண்ட் மைனஸ்ல ட்ரேட் ஆகிட்டு. அதாவது பர்சன்டேஜில் பார்க்குறோம்னா 0.15% மைனஸ்ல ட்ரேட் ஆகிருக்கு. குளோபல் மார்க்கெட் என்ன ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, குளோபல் மார்க்கெட்ல ரஷ்யன் உக்ரைன் வர ட்ரம்ப் வந்து நான் நிறுத்திய தீர்வுன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நான் பின்னாடி சொல்றேன். அதே மாதிரி நோ ஒன் வில் பி ஃபோர்ஸ் டு லீவ் காசா அப்படின்னு சொல்லியிருக்காரு. காசா விட்டு யாரும் வெளியே போக வேணாம், ஓகே இங்கே இருக்கவும் காசிலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. காசால இருந்து வெளியே கொடுத்தது ஆசைப்பட்டு வேற இருக்கு. ஏன் இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டா, இப்போ வந்து நோபல் பரிசு அறிவிக்கிறாங்க. எதுக்கான நோபல்னா அமைதி அறிவிப்பதற்கான நோபல் பரிசு. ஓகே, ஆப்ரஹாம் லிங்கன் அடுத்து நோபல் பரிசு அறிவிக்க போறாங்க. அதுக்கு என் பேரையும் பரிந்துரைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வட்டாரங்கள்ல பேசிக்கிட்டுதாகவும், அதனாலதான் இந்த மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் வெளியிட்டுதாகவும் சில முக்கியமான சிறப்பு ஆய்வாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து இன்றைய சம்பவத்துல பார்க்கலாமா? இன்றைய சம்பவத்துல பெரிய சம்பவம் சிம்பிளா நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஏபிடிக்கு கிட்டத்தட்ட 24,000 கோடிக்கு ஓகே ஆர்டர் கிடைச்சிருக்கு. என்ன ஆர்டர் அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டை கம்ப்யூட்டர் பாடி செய்கிறது. ஓகேவா? கவர்மெண்ட் கம்பெனிலாம் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே ஒரே சப்ளையர் தான் இனிமேல். அதாவது பாடி பில்டிங்க்கு, கம்ப்யூட்டர் பாடி பில்டிங்க்கு 24 கோடிக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. 24 கோடியில் ஒரு மேட்ரு அப்படின்னா அப்படின்னா, சில மார்க்கெட் ஒரு கம்பெனியோட சில மார்க்கெட் கேரவே மொத்தமாகவே 200 கோடி 300 கோடி தான் இருக்கும். அப்போ இந்த 20 கோடிங்கிறதுலாம் பெரிய வேல்யூ தான். சரி, ஓகே. அடுத்து ராஜேஷ் பவர் சர்வீஸ்க்கு ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்துருக்கீங்க. என்ன அப்படின்னா, 47 பில்லியனுக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஓவராலாக பார்க்கலாம்னா 33,000 எம்ப்ளாயி கேட்பாங்க. அதாவது 33,000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பேர் தெரியாத கம்பெனியில் எதுக்கு இப்படி இவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால், அதை பேசினா அது அரசியல் ஆயிடும். சரி, நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போவோம். அடுத்து ஆனால் இது வந்து யார் கம்பெனி கீழே வருது அப்படின்னா, அதையும் நான் சொல்லக்கூடாதா? சரி, ரைட்டு. அடுத்து சுபாஷ் லிமிடெட். ஓகே, சுத் பேஸ் எப்படியாதான் படிச்சுங்க. ப்ரொனவுன்சேஷன் தப்பு இருந்தாலும் ஸ்பெல்லிங்கில் எப்பயுமே தப்பு இருக்காது நம்ம வீடியோவில். ஸோ நீங்கள் ஸ்பெல்லிங் கூட படிச்சுக்கோங்க. அவங்களுக்கு 6.6 மில்லியனுக்கு US$ நெதர்லாண்டில் டேட்டா ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. அதாவது நெட்வொர்க்கிங் ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. நம்ம ஊரில் எடுத்தாலே டேக்ஸ் கட்ட மாட்டாங்க. இதில் நெதர்லாண்டில் எடுத்தால் மூடியே மறைஞ்சிடுவாங்க. சரி, அடுத்து ஏபி அபுசுதன். ஓகே, அவங்களுக்கு என்ன இருக்கு? அவங்களுக்கு இல்லை, அது ஒரு கம்பெனி. ஓகே, ஏபி அபுசன் அப்படிங்கிற கம்பெனியில் என்ன இருக்குன்னா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. என்ன தருன்னா 65% ஃபெஸ்டிவல் சேலை க்ரோத் பண்ணியிருக்காங்க. ஓகேவா ப்ரோ? அதாவது எந்த ஃபெஸ்டிவல்? தீபாவளி ஃபெஸ்டிவல் இல்லை, தசராக்கும். ஓகே, இந்த இது நடந்துச்சுல ஆயுத பூஜை, அந்த இதுக்கு எப்போ சேல் ஆனதுக்கு ரிசல்ட் எப்போ அறிவிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அடுத்து ஜிபி பெட்ரோலியம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்டர் ஆயிருக்காங்க. எதுக்குள்ள அப்படின்னா மேனுஃபேக்சரிங்குள்ள. ஓகேவா? அது என்ன மேனுஃபேக்சரிங்? அது ஒரு இந்த மேனுஃபேக்சரிங்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. மார்க்கெட்டிங் அக்ரிமெண்ட்டு மாடர்ன் இன்டர்நேஷனலுக்குள்ள இந்த கம்பெனி கூட வைக்கிறாங்கப்பா. சரியா? ஜிபி பெட்ரோலியமே அவங்க கூட ஒரு கொலாப் பண்ணுறாங்க. பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்து டாட்கோ ஃபார்மா இருக்காங்கல்ல, இவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ரெசிடிப்ளம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன ஆயிடுச்சு, நான் இந்த நியூஸ் எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க வந்து இது பண்ணக்கூடாது, அது வந்து என்ன சொல்கிறது, வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கம்பெனி கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கம்பெனி பேர் நான் சொல்ல விரும்பல. ஹைகோர்ட்டில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இங்கே ஓகே நீங்கள் வந்து நல்லது இல்லை, இது வந்து இது மக்கள் பயன்பாட்டுக்காக இருக்கும், அதனால நீங்கள் உடனே ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வழக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட அதோட விலை வந்து 15,900 ரவுண்டாக 16,000 வச்சுக்கோம். இமீடியட்டாக, அதாவது நீங்கள் தலைநிமிர்ந்து நடக்க பார்த்திபன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் டாட்கோ ஃபார்முக்கு பெரிய பெருமை கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து ஏஎஃப் கார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுக்கு கிட்டத்தட்ட 576 கோடிக்கு சிவில் அண்ட் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த டோல் கட்டுறது அந்த மாதிரி ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து ராம்கோ சிஸ்டம், தெளிவாக சொல்கிறேன், ராம்கோ சிஸ்டம். ஓகேவா? இல்லை அப்படின்னா வேற கம்பெனி பேர். நீங்கள் உங்களுக்கு ராம்கோ சொன்னாலே எந்த கம்பெனி ஞாபகம் எனக்கு தெரியும், அதனால நான் தெளிவாக சொல்கிறேன். ராம்கோ சிஸ்டம் வந்து ஏவியேஷன் கூட கொலாப் பண்ண போகிறாங்க. ஏவியேஷன் கூடனா ஏவியேஷன் செய்கிற இது கூட அவங்க வந்து ஒரு ஆர்டர் கிடைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆர்டர் கிடைச்சா கண்டிப்பாக நம்ம நியூஸில் வரும். அடுத்து இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டாடா எலக்ஸியும் டாடா கன்சல்ட் சர்வீஸும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, அவங்க இன்னைக்கு ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அந்த ரிசல்ட் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கான்னு கேட்டால்
அது அந்த கம்பெனியை பொறுத்து தான் தெரியும். ஓகேவா? இருந்தாலும் இந்த ஸ்டாக் ஒரு பார்த்துக்கோங்க. டாட்டா வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா. நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம்.